என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை நாட்களாக நீ பட்ட வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் பலனாக நீ விட்ட சாபம் ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் என் பிள்ளையின் சாபத்தை இன்று பழிக்க வைத்திருக்கின்றேன். உன் தாயானவளின் லீலைகள்தான் இது. அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் பதிலடி கொடுத்திருக்கின்றேன். பதிலடி என்பது அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனால் இது உனக்கான பதிவாகும். ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி இதுதான் என் பிள்ளையே. அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். அதனால்தான் உன் தாயானவள் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் என் பிள்ளையே, உன் அம்மா நான் சொல்ல வருகின்ற விஷயத்தை முழுவதுமாக தைரியமாக கேள். இந்த தாய் சொல்லும் விஷயத்தை மனநம்பிக்கையோடு கேள். உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக ஒரு விஷயம் செய்து விடுவேன். உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொடுப்பேன், மங்களத்தை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கண்ணீரையே நீ பார்க்க மாட்டாய் என்று பல அன்பான பொய்யான வார்த்தைகளை சில உறவுகள் நம்பிக்கையான விஷயத்தை செய்தது போல் பொய்யாக உன்னிடம் நாடகமாடியது. அந்த நாடகத்தை என் பிள்ளைக்கு முழுமையாக நம்பி வாழ்க்கையே தொலைத்துவிட்டு இறுதியாக நிற்கதியில் நின்று கொண்டிருக்கின்றது. ஆனால் என் பிள்ளையே, இது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் என் பிள்ளையின் வாழ்வே நரகமாக மாறும் என்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்று இந்த நபருக்கு சாபம் விட்டது. என் பிள்ளை, இப்படி என்னை பொய் சொல்லி ஏமாற்றினாயோ, இப்படி எனக்கு துரோகம் செய்து அனைத்து காலமும் இந்த அம்மாவிற்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்த அம்மா உனக்கு பதில் சொல்வார், கொடுப்பார்கள். அதனை நான் கண்குளிர பார்ப்பேன் என்று மண்ணை தூற்றி சாபம் விட்டது என் பிள்ளை. ஆனால் உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்றி விட்டேன். அதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கின்றேன். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அத்தனை பொய்களை சொல்லி உனக்கு துரோகங்களை செய்து செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்று தேவையில்லாத வீண்பழியை உன் மீது சுமர்த்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா? அவர்களினுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமாம்? உன்னுடைய கண்ணீரானது, உன்னுடைய அன்பானது உண்மைதான். அதனால்தான் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகின்றாய் என் குழந்தையே. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகியிருக்கின்றார்கள். சுயநலத்திற்காக அத்தனை விஷயத்தையும் உன்னிடத்திலிருந்து எடுத்து கொண்டார்கள். அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்ததால் கண்டிப்பாக நடக்குமாம். மனிதர்கள் வாழ்வில் சாதாரணமாகவே எப்பொழுதும் கர்மாவின் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் என் குழந்தையை, எவராவது ஏமாற்ற நினைத்தாலோ, எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலோ கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்க உன் தாயானவள் ஒரு பக்கம் அவர்களை தண்டித்தே தீருவேன். அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன். இது என் குழந்தைக்கு கண் முன்னாலேயே நடக்கும். இப்பொழுது இந்த 2 நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு எட்டும் என்றால் உன் உறவானது நீ நேசித்தாய் அல்லவா? உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிகப்பெரிய தண்டனையை உன் தாயானவள் நான் கொடுக்கப் போகின்றேன். என்ன தெரியுமா? கேட்டால் நீயே அதிர்ந்து போவாய். ஆனால் இன்னும் 2 நாளில் அந்த செய்தி உன் செவிகளுக்குள் எட்டப் போகின்றது. இருந்தாலும் இப்பொழுது ஒரு சிறு விஷயத்தை சொல்கின்றேன் கேள். அந்த விபத்தை நான் தான் ஏற்படுத்தினேன்.
வாழ்க்கை நரகம் என்றால் என்ன இப்பொழுது அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என் பிள்ளையினுடைய ஆணவமாக அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய குழந்தையின் கண்ணீரும் கவலையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்துவிட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்து வாழ்ந்துவிட முடியுமா? வாழத்தான் உன் தாயானவள் நான் விட்டு விடுவேனா? நீ தைரியமாக இரு என் பிள்ளையே. உண்மையானது சிறிது காலம் எடுத்துத்தான் ஜெயிக்கும். ஆசையும் உண்மையும் வேறு வேறு இருக்கும் இடத்தில் உண்மைதான் எப்பொழுதுமே ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது அவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது. ஆனால் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் அல்லவா? நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம். உன்னை பற்றி பெற்றவர்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே. சில நேரங்களில் ஏமாற்றிய மனிதர்கள் துரோகம் செய்யும் மனிதர்கள் கண்டிப்பாக சில குணத்தை வளர்த்து மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அவர்களே மிகவும் சுயநலம் நிறைந்த மனிதர்களாக இருந்திருக்கின்றார்கள். காலத்திற்கேற்ப மனிதர்களுக்கு ஏற்ற பச்சோந்தி எப்படி மாறுகின்றதோ அதேபோல் இவர்களும் நிறத்தையும் குணத்தையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். என் பிள்ளையே, இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி நிறுத்தினாலும் அது திருந்தாது. ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் என் பிள்ளையே வாழ்ந்து கொண்டு வந்து விட்டார்கள். 5இல் வளையாது 50இல் வளையுமா? நிச்சயமாக கிடையாது. எப்படி நம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் நம்மை எப்படி மாற்றுகின்றது என்று சில குணத்தை நாம் அதனை மாற்றிவிடலாம். ஆனால் பிறவியிலேயே இந்த குணத்தை எப்பொழுதுமே மாற்ற முடியாது. ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன். கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றேன். இதனை கேட்டு நீ அழக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் தாயானவள் உன்னுடன் உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவருமே இல்லை, எனக்கு உறுதுணையாக யாருமே இல்லை என்று நீ மனம் வருந்தி விடாதே. உனக்காக உதவவும் உனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கண்ணீருக்கும் நீ விட்ட அனைத்து கண்ணீருக்குமான விஷயத்தை அனைத்தையும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. உன் தாயானவள் நான் அதனை பெற்றுத்தரப் போகின்றேன். என் குழந்தையே, என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் முழுமையான நம்பிக்கை கொண்டு உன் கடமைகளை செய்து வா. எப்பொழுதும் எதையும் மற்றவர்களிடமிருந்து நீ எதிர்பார்க்காதே. மற்றவர்களை நாம் சந்தோஷமாக இருப்போம், மற்றவர்கள் சந்தோஷம் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே. நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களில் இருக்கின்றது, நம் எண்ணத்தில் இருக்கின்றது, நம் சிந்திக்கும் செயலில் இருக்கின்றதே தவிர அடுத்தவர்களின் எண்ணத்தில் நம் சந்தோஷம் என்பது கிடையாது. அதனை முதலில் புரிந்து கொண்டாலே நீ அடுத்தவர்களிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய். நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் மனிதர்களுக்கு கிடைக்கும் என்றால் எதிர்பார்க்கலாம். ஆனால் சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பவர்களிடம் அவர்களினுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதர்கள் சென்று உன்னுடைய சந்தோஷத்தினை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கும். போதும் என்ற அளவிற்கு ஒரு உறவின் மீது நம்பிக்கை வைத்தால் அதீத அன்பை வைத்து ஏமாறந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.